வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். ஆண்டவனோட அருளால் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவன்கிட்ட நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நாம் இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் இப்போ திரும்பியும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் பலன் தரும் பதிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பித்தேன். ஏற்கனவே நடுவில் ஒரு 6 months பேக்கில் எல்லா பாடலும் குரூப் பண்ணி இந்தந்த பாடல்கள் பாடினா இந்தந்த பலன் கிடைக்கும் மக்கள் கேட்டதுனால அந்த மாதிரி குரூப் பண்ணி கொடுத்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் பதிவில் பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கான பதிகம். இப்போ 11வது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை, அதில் நல்ல ஒரு சம்பள உயர்வு, அதே மாதிரி அதில் நிரந்தரமான வேலை இல்லை அரசு பதவி வேலை, இப்படி எல்லாமே கிடைக்கிறதுக்கு மொத்தம் 7 பாடல்கள் இருக்குனால 3 பகுதிகளாக கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த இது 100 பாடல்களுமே போன வருஷம் ஆடி மாதத்தில் பாராயணம் பண்ணியிருந்தோம். அதோட தம்ப்நெயில் இப்படி தான் இருக்கும். நம்மளோட அந்த 10வது பலன் தரும் பதிகங்கள் அந்த கடன் அடைக்கிறதுக்கு பதிகம் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயே நான் கொடுத்துருந்தேன். இப்போ அதோட தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட ஆரம்பம் பிள்ளையார் சொல்லி பார்த்தோன்னா போன வருஷம் ஆடி மாதம் நம்ம சிறப்பு பாராயணம் பண்ணோம். 100 பாடல்களுமே விளக்கம் பாடல்களோடு பார்த்து உங்களோட பேராதரவும் ஆத்த அபிராமி அன்னையோட கருணைனாலுமே அந்த பதிவு ரொம்ப எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமையே அழகாக 100 பாடல்களும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. உங்களோட பேராதரவு அதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் அடுத்த ஒரு ஹைலைட்னா அது அபிராமி அந்தாதி தான். ஸோ இதோட இது எல்லாருக்குமே தெரியும், சாதாரண விஷயம் இல்லை. அதாவது கடவுளை உள்ளன்போட உருகி நாம் சொல்கிற ஒவ்வொன்றுத்துக்கும் கடவுள் செவி சாய்ப்பான்றதுக்கு இந்த அபிராமி அந்தாதி ஒரு அற்புதமான விளக்கத்துடன் கூடிய ஒரு பதிகம் பாடல். சாதாரணமாக இல்லை, அம்பாள் இவர் 78வது பாடலில் தான் அம்பாளுக்கு மனம் இறங்கி அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றின தினம் தான் இந்த 78வது பாடலில் தான் நடந்தது. ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பாடலுக்குமே ஒவ்வொரு மகிமைகள் இருக்குது. இப்போது ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு இருக்குல்ல. இப்போ முருகர் எடுத்தால் திருப்புகழ், எல்லாத்துக்கும் திருப்புகழ் இருக்குது. அதே மாதிரி சிவபெருமான் எடுத்தால் தேவாரம், திருஞான சம்பந்தர் பாடியது, அப்பர் பெருமான் பாடியது, இப்படி ஒவ்வொரு கடவுளுக்கும். எனக்கு அம்பாளை பிடிக்குன்றவங்க அபிராமி அந்தாதி 100 பாடலும் பாராயணம் பண்ணினாலே போதும். வாழ்க்கையில் பிறந்த குழந்தை முதல் இறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வு இந்த அபிராமி அந்தாதியில் இருக்குது. இப்போ வாங்க, நம்மளோட இந்த பகுதி என்ன, நிரந்தர வேலை, வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதில் ஒரு பெர்மனண்ட்டாக நல்ல சம்பளம் வர்றதுக்கும் இல்லை அரசு பதவி கிடைக்கிறதுக்கும் உண்டான பாடல். முதல்ல பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். பாடல் எண் 4. மனிதரும் தேவரும் மாயா முடிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்தகவே. எப்படி அம்பாளை வழிபடுறாரு பாருங்க. ஆரம்பிக்கும் போதே மனிதர்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன், அதாவது ஔவையார் ஒரு பாடலை சொல்லிப்பாருங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல். அதனால மானிடர் தானே எல்லாமே வேண்டாங்க. கடவுள் கிட்டாலும் மனிதர்லேருந்தே ஆரம்பிக்கிறாரு. மனிதர்ல ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறார் பாருங்க. தேவரும் மாயா முனிவரும் 33 தேவர்களும் சப்த ரிஷிகளும் சித்த மகா புருஷர்களும் அம்பாளை கேட்குறாங்களா. அதோட அவர் முடிக்கல. எப்படி கேட்கிறார், குனிதரும் குனிந்து அம்பாள் உத்தரவு வாங்குறாங்களாம். எதுக்கிட்ட, அம்பா காலடியில் இருக்கிற அந்த பொற்பாதம் தாமரை இருக்கு பார்த்தீங்களா, தாமரை கிட்ட அவங்களோட வேண்டுதலை வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்து பாருங்க, அவரு அம்பாளை எப்படி உருவகப்படுத்துறான்னு சிவபெருமான் கொன்றை வார்சடை மேல் அவரோட கூந்தல்ல பார்த்தீங்கன்னாக்கா கொன்றை மலர் வச்சிருப்பார் இல்லையா, அப்படி வச்சிருக்கிற பனிதரும் திங்களும். பனிதரும் யாரு, அவர் தான் எங்க கைலாய மலையில இருக்காரு. அவரு யார் சூடிச்சிருக்காரு, திங்கள் பிறை சூடிய சந்திர பகவான். பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும், அதாவது யாரு, மலர் வச்சிட்டு இருக்கிற சிவபெருமான், திங்கள் என்னது பிறை சூடிய சந்திரனை வைத்திருக்கிற சிவபெருமான், புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்தகவே. அம்பாளை மட்டும் அவர் கூப்பிடல, சேர்த்து அவரோட துணைவரையும் சேர்த்து கூப்பிடுறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள்லேருந்து 33 தேவர்களும் யார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறாங்க, அம்பாள்கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணுறாங்க. மும்மூர்த்திகளும் யாரை வணங்குறாங்க, அம்பாளை தான் வணங்குறாங்க. ஏன், அம்பாள்கிட்ட தான் அந்த
மூன்று தொழிலும் செய்யும் மும்மூர்த்திகளுமே சரணாகதி அடையும் தெய்வம் யாருன்னு பார்த்தா தாய் அபிராமி அன்னை தான். இப்போ தெரியுதா ஏன் வேலைக்கும் இதுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு? அடுத்து பாருங்க, பாடல் எண் 13, பூத்தவளே புவனம் 14. இப்போ வேலைன்னு வந்துட்டா இது எல்லாமே வேலை சம்பந்தப்பட்டது தானே. அந்த வேலையில எடுக்கக்கூடிய ஒரு உறுதியான முடிவு தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ பாடலை பார்ப்போம், அப்படியே விளக்கத்தையும் பார்ப்போம். பூத்தவளே புவனம் 14, பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லா கடவுளும் கும்பிடுறேன், எனக்கு எந்த இதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படி போகக்கூடாது. ஏதாவது ஒரு தெய்வத்தை நாம இறுகப்பட்டிருக்கணும். அந்த தெய்வத்துக்கு உண்டான பாடல்கள், பதிகங்கள், மந்திரங்கள், அவங்களுக்கு உண்டான நாள், கிழமை, திதி அப்படி நம்ம போகும்போது கண்டிப்பா நினைச்சது நிறைவேறும். நான் திடீர்னு பிள்ளையார் சொன்னாங்க, பிள்ளையாரை கும்பிட்றது, அப்புறம் வாராகி அம்மனை கும்பிட்றது, திடீர்னு அம்பாளை கும்பிட்றது, திடீர்னு முருகரை கும்பிட்றது, இப்படி மாற்றி மாற்றி கும்பிடக்கூடாது. நாம ஒரு தெய்வம். அதை தான் என்ன சொல்றாரு, பூத்தவளே புவனம் 14, ஈரேழு உலகம் 14னா ஈரேழு உலகத்துக்கும் தலைவி அன்னை. அவ பூத்தவள்னா அவ தான் அது முத்தொழிலும் செய்கிறா. முத்தொழில் செய்யறது மட்டும் இல்ல, செய்யறத காக்குறதும் அவதான். பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே. கரைக்கண்டனுக்கு மூத்தவள்னா யாரு? மும்மூர்த்திகளுக்குமே மூத்தவள் அவள்தான். என்று மூவா முகுந்தற்கு இளையவளே. முகுந்தன் யாரு? பெருமாளுக்கு தங்கச்சி, அவதானே. மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. நீதான் முத்தொழிலும் செய்யற, முத்தொழிலும் செய்யற மும்மூர்த்திகளுக்குமே தலைவி நீதான். கரை கண்ட பெருமாளுக்கு தங்கச்சியும் நீதான். இப்படி இருக்கிற உன்னனை வழிபடாம நான் எதுக்கு இன்னொரு தெய்வத்தை வஞ்சிக்கணும்? அதை ஏன் கேட்கணும்? அவ்வளோ அழகா கேட்கிறார் பாருங்க. இப்ப பாடல் எண் 14, வந்திப்பதேன்னு முடிச்சாரா, வந்திப்பவர் உன்னைன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. இந்துவும் தொழில் சம்பந்தப்பட்டது தான். அதுல மேல மேல பதவி உயர்வு பெறுறதுக்கு உண்டான பாடல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே, பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே. எவ்வளவு அழகா பாருங்க. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர். வந்திப்பவர்னா யாரெல்லாம் போய் சாமியை அம்பாளை வணங்குறாங்களாம். வானவர் யாரு? தேவர்கள், 33 கோடி தேவர்கள். தானவர் ஆனவர்கள், மும்மூர்த்திகள். சிந்திப்பவர் நல் திசை முகர். நல் திசைனா 4 திசை. 4 திசை 4 முகங்களை கொண்டவர் யாரு? பிரம்மன். பிரம்மனும் அம்பாளை வணங்குறார். நாரணர். நாரணர் யாரு? சாக்ஷாத் நம்ம மகாவிஷ்ணு. நாராயணர் தான் நாராயணர் சொல்ல. சிந்தையுள்ளே பந்திப்பவர். இவங்க எல்லாமே தன் சிந்தையுள்ளே அகத்துக்குள்ளே யாரை வழிபாடு பண்றாங்க? அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவருக்கு. இவங்க எல்லாருக்கும் யாரு காட்சி கொடுக்கிற அன்னை யாரு? எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே. இவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்காத நீ எனக்கு நீ காட்சி கொடுத்தியே, சந்திப்பவருக்கு எளிதாம். அப்படின்னா யாரு? அம்பாள் இருக்கிறதுலே பக்தர்களுக்கு தான் அது முதலிடம் கொடுப்பவள் அப்படின்னு அழகா அந்த பாடலை பாடுற. இது ஏன் இத்தனமே வேலைக்கு சம்பந்தப்பட்டதுன்னா, காத்தல் படைத்தல் அழித்தல்ன்றது தொழில். இந்த தொழிலுக்கெல்லாம் மும்மூர்த்திகள் இருந்தாலும் அந்த மும்மூர்த்திகளுக்கெல்லாம் தலைவி யாரு? சாக்ஷாத் அன்னை அபிராமி. அப்போ இப்ப நம்ம என்ன பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம்? பலன் தரும் வேலை சம்பந்தப்பட்டது. இதோட 2வது பகுதி 39வது பாடலும் 74வது பாடலும் கொடுக்குறேன். பகுதி 3, பகுதி 11லயே 3வது பிரிவில் 91, 96 மொத்தம் 7 பாடல்கள். இது எல்லாமே வேலை சம்பந்தப்பட்டது தான். வேலை சம்பந்த அதில் நல்ல உயர் பதவி, நம்ம எடுக்கிற முடிவுகள் நல்லபடியாக அமைஞ்சு பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கறது,
இப்படி நம்ம எல்லாமே வேலை சம்மந்தப்பட்டதாகவே இருக்கிறனால தான் 7 பாடல்கள் மொத்தமாக கொடுக்க முடியாது. கொடுத்தா ரொம்ப நேரம் ஆகிடும் வீடியோ பதிவு. ஸோ கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டருங்கனால 3, 2, 2ன்னு பிரிச்சிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் யார் பாராயணம் பண்ணுறாங்களோ வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எனக்கு 100 பாடல்கள் என்னால் முடியாதுன்றவங்க அவங்கவுங்க பிரச்சனைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்தந்த பாடலில் பாடுங்க. ஓம் அன்னை அபிராமி